ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேல்வின் இன்டர்நேஷ்னல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேல்வின் இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றின ஃபுல் பிஸ்னஸ் பிளான் டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோம்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம ஒரு கான்செப்ட் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணோம்னா அது நெட்வொர்க் பிஸ்னஸ். நம்ம பண்ணுறது ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணுறோம். ஸோ இது நெட்வொர்க் பிஸ்னஸ். இது MLM கிடையாது. ஸோ இது MLM இல்லைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிஜிட்டல் கரன்சி கன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் ப்ரொமோஷன் ஒர்க்குன்னு சொல்லலாம். இந்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்னா, நீங்கள் இந்த கம்பெனியோட நேமையோ கான்செப்டையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 75% இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா MLM கம்பெனியில் பேர் மேட்சஸ் ஆனாதான் இன்கம், PV வேல்யூ மேட்சஸ் ஆனாதான் இன்கம், அப்படி தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1500 கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1125 இன்கம் தராங்க. அதாவது 75% உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, எந்த ஒரு கம்பெனிலையும் இந்த அளவுக்கு 75% இன்கம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த இன்கம் உங்களுக்கு வித்தின் செகண்டில் வேலெட்டில் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட்டு கூட பண்ணி பாருங்கள், ஒரு செகண்ட் கூட லேட் ஆகுது. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் உங்களோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 75%, அதாவது $15 உங்களுக்கு வேலெட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொமோஷன் மூலமாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்ட் க்ரோத்திங். ஸோ மென்ட் க்ரோத்திங் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பெரிய பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி கம்பெனியோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் $43 இருக்கும் ஒரு PV மென்ட்டோட வேல்யூ. ஸோ அந்த PV மென்ட்டு அப்படி என்னென்னா, இது ஒரு டிஜிட்டல் கரன்சி காயின்னு சொல்லலாம். இந்த டிஜிட்டல் கரன்சி காயின் ஒரு $43 கொடுத்து நீங்கள் ஒன்று வாங்கி வைக்கும்போது கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, த நெக்ஸ்ட் டாலர் ஆஃப் மென்ட் $400 ஒரு மென்ட்டு. அதாவது ஒரு மென்ட்டு என்ன பண்ணும், $400 போகும். எப்போ போகும்னா 1/12/2019 இந்த டேட்டுக்கு போகும்னு கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் இந்த கம்பெனிக்குள்ளே வரும்போது $22 இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $43. அதாவது $43 போட்டு ஒரு மென்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது இந்திய மதிப்பு படி $3225. இன்றைக்கி ஒரு மென்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $3225. சரி, அந்த மென்ட்டை நீங்கள் வாங்கி டிசம்பர் மந்த்து விற்கும்போது $400 போகும். $400 போகும்போது அன்றைக்கி உங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா $28,000 கிடைக்குது. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் $50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மடங்காக 1 லட்சமாக தான் கிடைக்கும். ஆனால் இதில் $3000 இன்வெஸ்ட் பண்ணி $28,000 கிடைக்கிது. அதாவது 10 மடங்குக்கு ஈக்குவலாக கிடைக்கிது. இந்த அளவுக்கு நீங்கள் இன்கம்மை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகேங்களா? ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 மென்ட் வாங்குறீங்க, 10 × 43. ஸோ அதோட இந்திய வேல்யூ பார்த்தீங்கன்னா 32,250 போட்டு நீங்கள் ஒரு 10 மென்ட் வாங்குறீங்க. அந்த 10 மென்ட்டும் டிசம்பர் மந்த்து உங்களுக்கு $400 போகும்போது டோட்டல் உங்களுக்கு $4,000 ஏர்னிங்காக இருக்கும். அந்த $4,000 இந்திய மதிப்பு படி பார்த்தீங்கன்னா $2,80,000. அதாவது $32,000 இன்வெஸ்ட் பண்ணி $2,80,000 இன்கம் வந்து எந்த ஒரு கம்பெனிலையும் கொடுக்க முடியாது. ஸோ 10 மடங்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட உங்களுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிளான் உங்களுக்கு புரியலைன்னா நம்பலினா கூட இந்த வெப்சைட் இன்றைக்கி என்ன டேட்டில் பார்க்குறீங்களோ அதே டேட்லேருந்து ஒரு 3 நாளோ 1 வீக்கோ கழித்து பாருங்கள். குறைஞ்சது இன்றைக்கி 43ங்கிறது 45ன்னு கூட காட்டும். ஸோ இது வந்து பாயிண்ட் கணக்கில் கூட இன்க்ரீஸ் ஆக கிடையாது, டாலர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்திங் ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ரோத் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எங்கிட்ட 1 lakh என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ண முடியாது, இதை வச்சு ஏதோ ஒரு இன்கம் பண்ண முடியும்னா அவங்களுக்கு மென்ட் காயின் வாங்க வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட டவுன்லைன்ஸ் நீங்கள் மென்ட் வாங்க வைக்கிறது மூலமாக உங்களுக்கு 2% இன்கம் கிடைக்கும். அதே மென்ட் அவங்க விற்கிறது மூலமாக உங்களுக்கு 4% கிடைக்கும். ஸோ அப்போ உங்கள் டவுன்லைன்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்ட் வாங்குறவங்களோ விற்கிறவங்களோ அது மூலமாக உங்களுக்கு டவுன்லைன் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு கூட சொல்லலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை இதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்கள நீங்கள் ரெஃபருக்கு கொண்டு வரலாம். அதாவது ரெஃபர் பிளான்னா அதை பற்றி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கம்பெனி உள்ளே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா $20, அதாவது கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் $20ங்கிறது 1500. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கம்பெனி என்ன சொல்லுதுன்னா 4 பேரை கம்பல்சரி நீங்கள் ரெஃபர் பண்ணியே ஆகணும்னு சொல்லுது. அப்போ 4 பேர்த்த ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒருத்தர்கிட்டேருந்து 75% இன்கம் கிடைக்கும். அப்போ $15. அப்போ 4 × $15 $60 உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ இந்திய மதிப்பு படி $4,500 நீங்கள் ஏர்னிங் பண்ணியிருப்பீங்க.
ஸோ $4500 ஏர்னிங் பண்ணியிருப்பீங்க. அதில் $60 $40 வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு உங்களை அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, அடுத்த லெவலில் கிடைக்கிற இந்த ஆட்டோஃபில் இன்கமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்காகவும், ரெண்டாவது உங்கள் டீமில் இருந்து வர டீம் இன்கம், அதாவது அடுத்தடுத்த லெவல் உங்கள் கீழே இருக்கவங்க டீமில் இருக்கவங்க அப்கிரேட் ஆகும்போது அவங்கக்கிட்ட இருந்து வர இன்கம்மை ரிசீவ் பண்ணுறதுக்காகவும் உங்களை வந்து $40 கொடுத்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி $40 கொடுத்து நீங்கள் அப்கிரேட் ஆனீங்கன்னா நீங்கள் 1,31,50,000 நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த இன்கம்மு ஆட்டோ இன்கம்மை எப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 4 மந்த்துக்குள்ளே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த இன்கம்மை வாங்குறதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கம்பெனியில் ஜாயின் பண்ணி சீக்கிரமாக எந்த அளவுக்கு நீங்கள் கோரல் அப்கிரேட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு 4 மந்த்தில் உங்களுக்கு இந்த ஆட்டோ இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஆட்டோ இன்கம்மை பற்றி நான் உங்களுக்கு பிளான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் $40 கொடுத்து அப்கிரேட் ஆனதும் இந்த 4 பேர் நீங்கள் கொண்டு வந்த உங்களுக்கு கீழே அந்த 4 பேர் எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற 4 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆளுங்களே எடுங்க. ஓகேங்களா? ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆளுங்களே எடுக்கும்போது அந்த 4 பேர் ஆளுக்கு 4 பேர் கொண்டு வந்தால் 16 ஆகும். அந்த 16 பேரும் கோரல் அப்கிரேட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோரல் இந்த 16 பேரில் கோரல் அப்கிரேட் ஆனால் தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து $20 கிடைக்கும். அதாவது இந்த 16 பேருமே கோரல் அப்கிரேட் ஆகணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் ஆனாலும் அவங்கக்கிட்டேருந்து வர வேண்டிய $20 உங்களுக்கு வந்துடும். அதாவது உங்களுக்கு கீழே டைரக்ட் ஐடி உங்கள் ரெஃபரல் லிங்க் மூலமாக வந்த ஐடிக்கிட்டேருந்து நீங்கள் ரெஃபரல் இன்கம் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே இருந்து எந்த ஒரு இன்கமுமே வராது. பட் ஆனால் அவங்க பின்னாடி உருவாகிற டீம் மூலமாக தான் உங்களுக்கு இன்கம்மே வேறு லெவலில் கிடைக்கும். அப்போ அந்த 16 பேரும் அப்கிரேட் ஆனாங்கன்னா உங்களுக்கு $320 கிடைக்கும். $320 போது 24,000 இந்திய மதிப்புப்படி. ஸோ அந்த $320 $100 நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் 4 பேர் கொண்டு வந்திருப்பீங்க. அப்போ ஓனிக்ஸ் போகும்போது 2 டைரக்ட் எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அது மஸ்ட்டு ரூல்ஸ். அதாவது உங்ககிட்ட டாலர் இருக்கலாம், பட் ஆனால் 2 டைரக்ட் எக்ஸ்ட்ரா போலினா உங்களால் $100 கொடுத்து ஓனிக்ஸ் ரேங்குக்கு எலிஜிபிள் ஆக முடியாது. ஸோ நீங்கள் 2 டைரக்ட் போட்டுட்டு அப்புறமா $100 கொடுத்து ஓனிக்ஸ் ஆனதும் இந்த 16 பேர் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 பேர் வரும்போது 64 இருக்கும் உங்கள் டீம். அந்த 64 பேரும் ஓனிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து $50 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு $3,200 கிடைக்கிது. அதாவது இந்திய மதிப்புப்படி $2,40,000. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஐடிக்கிட்ட இருந்து ரெஃபர் இன்கம் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்கிரேட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். அவங்க உள்ளே வந்தால் உங்களுக்கு இன்கம் வராது. அப்கிரேட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நான் 3 லெவலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மட்டுமே உங்களுக்கு போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த 64 பேர் ஒர்க் பண்ணி 256 பேர் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் ஏர்னிங் பண்ண அந்த $3,200 $1,000 அப்கிரேட் கொடுத்து அடுத்த லெவல் போவீங்க. அடுத்த லெவல் போகும்போது 64 பேர் ஒர்க் பண்ணி 256 பேர் வந்திருப்பாங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்கிரேட் ஆகும்போது $500 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4வது லெவல் வரப்போ நீங்கள் உங்களோட இன்கமே வேறு லெவலில் இருக்கும். அதாவது 96 லட்சம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 பேர் எடுக்கிறீங்க, அந்த நாளை 16 ஆக்குறீங்க, 16 64 ஆக்குறீங்க. இதில் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் 5 அடி போடுறது 10 அடி போடுற தவறான விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ரன்னிங் க்ரோத் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ஆட்டோ இன்கமும் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஆள் நிறைய ஐடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோ ஃபில் இன்கம் கிடைக்கவே கிடைக்காது. நான் அடித்து சொல்லுவேன். ஏன் அடித்து சொல்கிறேன்னு நான் பின்னாடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லெவல் வரைக்கும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வரைக்கும் போவேணாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்னோடய ஐடி. நான் உங்களுக்கு லாகின் பண்ணுறேன். ஸோ நான் ஓனிக்ஸ் ரேங்க் வந்துட்டேன். இதில் என்னோட இன்கம் பார்த்திங்கன்னா $410. ஓகே. இதில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி யூசரில் போயிட்டு லெவல் 3 ஓப்பன் பண்ணுங்கள். யூசரில் போயிட்டு லெவல் 3. ஓகேங்களா? அதாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது 2 டைரக்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட நீங்கள் 6 லெவலும் முடிக்கும்போது 12 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க உங்களோட டைரக்டில். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா 10 பேரை ரெஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம 4 மேட்ரிக்ஸில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, 10 மேட்ரிக்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒருத்தர்கிட்டேருந்து $15 கிடைக்கும்.
ஓகேங்களா. அப்போ 10 × 15 டாலர் உங்களுக்கு $150 கிடைக்கும். நீங்கள் $150 கிடைக்கிறப்ப டக்குன்னு அதில் $40 வந்து நீங்கள் $40 கொடுத்து கோரல் அப்கிரேட் ஆகிடலாம். அடுத்து $100 கொடுத்து ஓனிக்ஸ் அப்கிரேட் ஆகிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பேர் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனிக்ஸ் ரேங்க்குக்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க. ஓகேங்களா. இதை நான் ஏன் உங்களை ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 13 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஐடி போடுறாங்க. ஓகேங்களா. வேர்ல்டு ஃபுல்லாக ஐடி போடுறாங்க. எவ்ரி 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க. அதாவது நீங்கள் 1 ஹவர் வேஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களை தாண்டி 10,000 பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த 10,000 பேர்த்துக்கும் ஆட்டோ ஃபில் இன்கம் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் வேஸ்ட்டு பண்ணுற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 10,000 பேர்த்துக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதாவது பிஸ்னஸ் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்க ப்ரொசீஜரை பற்றி. அப்போ ஃப்யூச்சரில் இன்னும் எந்த அளவுக்கு 10,000ங்கிறது நாளைக்கு 1 லட்சம் கூட மாறலாம். எவ்ரி 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு பின்னாடி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுமே 10 பேரை ரெஃபர் பண்ணுறீங்க, $150 ஏர்னிங் பண்ணுறீங்க. அதில் $40 கோரலுக்கு அப்கிரேடு பண்ணுறீங்க. அடுத்து $100 ஓனிக்ஸ் போகிறீங்க. லாஸ்ட்டு உங்களுக்கு $10 இருக்கும். ஸோ இது வந்து பெரிய இன்கம்மாக இல்லாட்டியும் உங்களுக்கு இனிமேல் தான் பெரிய லெவல் இன்கமே கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி 10 பேரை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்க அந்த 10 பேரும் ஆளுக்கு 10 பேரை கொண்டு வரும்போது உங்கள் டீமோட இன்கம் 100. இந்த 100 பேரும் ஒர்க் பண்ணி உங்கள் டீமில் அவங்க கோரல் நீங்கள் எப்படி $40 கொடுத்து கோரல் அப்கிரேட் ஆனீங்களோ அதே மாதிரி அவங்க $40 கொடுத்து கோரல் அப்கிரேட் ஆகும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து $20 கிடைக்கும். அந்த $20 உங்களுக்கு வரும். அப்போ 100 பேர்கிட்டேருந்து $20 வந்தால் உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா $2,000 இருக்கும். ஓகேங்களா. இந்த $2,000 $1,000 அதாவது $1,000 வந்து எதுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த குவாட்ஸ் அப்படின்ற லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் $1,000 கொடுத்துட்டிங்கன்னா மீதி உங்களுக்கு $1,000 இருக்கும். $1,000 இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $70,000 இருக்கும். அதாவது நீங்கள் செகண்ட் லெவல்லையே பார்த்தீங்கன்னா $70,000 இன்கம் பார்க்கலாம். ஓகேங்களா. இதே அந்த 100 பேர் ஆளுக்கு 10 பேர் கொண்டு வந்தாங்கன்னா உங்கள் டீமில் 1000 பேர் இருப்பாங்க. இந்த 1000 பேர் தேர்ட் லெவலில் ஓனிக்ஸ் அப்கிரேட் ஆனால் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து எவ்வளோ இன்கம் கிடைக்கும்? $50 கிடைக்கும். ஸோ $50ங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து $50 கிடைச்சா 1000 × 50 உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குது? $50,000 கிடைக்குது. அதாவது அதோட இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சம். அதாவது இந்த 35 லட்சத்தை 3வது லெவலில் நீங்கள் ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமை நீங்கள் உருவாக்கி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு டைரக்ட் எடுக்காமல் நீங்கள் 10 எடுக்கணும். அதே மாதிரி உங்கள் டவுன்லைன்ஸாக 10 கொண்டு போக வைக்கணும். ஸோ 10 மேட்ரிஸாக ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா. கம்பெனி சொல்கிற ரூல்ஸ் தான். பட் அவங்க 4 மேட்ரிஸ் ஒவ்வொரு லெவலையும் நம்ம வந்து 2 பேர் அதிகமாக கொடுக்கணும். பட் ஆனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம டோட்டலாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது 6 மந்த்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஃபோக்கஸாக பயங்கரமாக இறங்கி ரன்னிங்காக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் 35 lakhsங்கிறது 6 to 1 இயர்க்குள்ளே நீங்கள் கம்பல்சரி இதை நீங்கள் எடுத்துடலாம். உங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கும்போது 1000 பேர் உங்கள் டீமில் 1000 பேர் வந்திருந்தாங்கன்னா 1000 பேர் வந்து அவங்க ஓனிக்ஸ் அப்கிரேட் ஆகிருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம்? $50,000. அதாவது இந்திய மதிப்பு படி 35 லட்சம். பார்த்துக்கோங்க. 1000 பேர் வந்தாலே நீங்கள் 1000 பேர் வந்து அவங்க அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு இன்கம் 35 லட்சம் கிடைக்கிது. ஸோ சில இதில் என்ன பெரிய விஷயம்னா நீங்கள் உங்கள் டீமை எந்த அளவுக்கு ரன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு டீமை மேனேஜ் பண்ணி எல்லோரையும் ஒர்க் பண்ண வைக்கிறீங்கன்றதான் இதில் உங்களோட திறமையே. ஓகேங்களா. ஸோ இது என்னோடய ப்ரொஃபைலு. ஓகேங்களா. இதில் உங்கள் ட்ரீ லெவலை எடுத்துக்கோங்க. ட்ரீ லெவல் எடுத்துகிட்டு இதை பாருங்கள். இதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்குது. இதில் லெவல் 1ங்கிறது உங்களோட டைரக்ட் லிங்க்கில் வந்தவங்க. இவங்ககிட்டேருந்து உங்களுக்கு ரெஃபர் இன்கம் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இவங்ககிட்டேருந்து எந்த ஒரு இன்கம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. லெவல் 2ங்கிறது இவங்க யாரெல்லாம் கோரல் அப்கிரேட் ஆகுறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து தான் உங்களுக்கு $20 வரும். ஸோ லெவல் 3 இதில் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்கக்கிட்ட ஓனிக்ஸ் அப்கிரேட் ஆகும்போது தான் உங்களுக்கு இவங்ககிட்டேருந்து $50 வரும். ஸோ லெவல் 4 இதில் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்களாம் குவாட்ஸ் அப்கிரேட் ஆகும்போது தான் இவங்ககிட்டேருந்து உங்களுக்கு $500 வரும். அதாவது நான் உங்களை 10 மேட்ரிஸில் ஒர்க் பண்ண சொன்னேன். அதே மாதிரி இப்போ எனக்கு கீழே நான் 10 பேர் பார்த்தீங்கன்னா 10 பேரை நான் கொண்டு வந்து ஆக்டிவ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீமில் ஃபஸ்ட்டு வந்து 10 பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து என்னோடய டைரக்ட் லிங்க்கில் வந்தவங்க. இவங்ககிட்டேருந்து எனக்கு ரெஃபர் இன்கம் கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவங்ககிட்டேருந்து எந்த ஒரு இன்கம் வராது. ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் லெவல் ட்ரீயை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவங்களாம்
இதில் யாரெல்லாம் கோரல் அப்கிரேட் ஆகிருக்காங்களோ அவங்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஓனிக்ஸ் ஒருத்தர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க ஓனிக்ஸ் ஆயிருக்காங்க. ஆனால் இவங்ககிட்ட இருந்து எனக்கு ஓனிக்ஸ் இன்கம் வராது. ஏன்னா இவங்ககிட்ட இருந்து இவங்க செகண்ட் லெவலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கோரல் இன்கம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, இதில் யாரெல்லாம் கோரல் ஆகிருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்தாலே எனக்கு $20 வந்துருச்சு. ஸோ அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரீ லெவலில் பார்த்தீங்கன்னா அடுத்து தேர்டு லெவலில் யாரெல்லாம் ஓனிக்ஸ் ஆயிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து எனக்கு இன்கம் வரும். இது இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட டவுன்லைன்ஸுக்கு ஐடி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா, முதல்ல அவங்களுக்கு பிளானை ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் பண்ணி அவங்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்கணும். இது மஸ்ட்டு நம்ம டீமில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாளைக்கு அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு அவங்க உங்களை தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களே ஒர்க் பண்ண விட மாட்டாங்க, அவங்களும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே இன்கம் ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த பிஸ்னஸ் பிளானை இந்தளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரன்னிங் க்ரோத் ஆகிட்டுருக்கு. 4 வீக்லி என்னோடய டீமில் 400 ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் யோசிக்காமல் என்னோடய டீமில் வரலாம். என்னோடய டீமில் வர உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுவேன். நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம். நான் மட்டும் இல்லை, என்னோடய டீம் எல்லாருமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 5-6 லெவலை பற்றி சொல்லலை, உங்களுக்கு 4 லெவல் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5-6 லெவலில் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு 4 லெவல் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதாவது $1500 கட்டி இந்த அளவுக்கு ஒரு இன்கம் பார்க்குறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஸோ எம்எல்எம்மில் தோற்று போன அத்தனை பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா ஸோ கம்பெனிக்கு எந்த ஒரு நட்டமும் கிடையாது. உங்களுக்கு தான் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸை மிஸ் பண்ணதாக ஒரு ஃபீல் கண்டிப்பாக பின்னாடி வரும். பட் அந்த ஃபீலை நான் வரக்கூடாதுன்றதுக்காக தான் கம்பெனியில் இறங்கினேன், நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கேன். என்னோடய டீமை நான் பயங்கரமாக வளர்த்துட்ருக்கேன். அதே மாதிரி உங்களோட டவுன்லைன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்ககிட்டேருந்து $15 ரெஃபர் இன்கம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க தான் உங்களோட தூணே. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு டீமை உருவாக்கி கொடுக்க போகிறவங்க. ஸோ உங்களோட டவுன்லைன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இன்கம் பின்னாடி பயங்கரமாக கிடைக்கும். ஸோ உங்கள் டவுன்லைன்ஸ் நீங்கள் முதல்ல ஜெயிக்க வைங்க. என்னோடய டவுன்லைன்ஸ் நான் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பேன். ஸோ என்னோடய டவுன்லைன்ஸில் இருக்க எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிளானை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கொடுக்கலாம். இந்த பிளான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் மிஸ் பண்ண வேண்டாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.